முதலாம் இரண்டாம் வினாக்களில் ஒவ்வொன்றிலும் உள்ள உருக்களிடையே மிகவும் நெருங்கிய தொடர்புடையது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் சி இது ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கா, அல்லது பியும் டி, அதே போல இயும் எஃப். இதுல சரியான விடை பாத்தீங்கன்னு சொன்னா பியும் டியும் என்னன்னு சொன்னா போக்குவரத்து பயணம் செய்யறதுக்கு உதவும். அதே போல ஏயும் சியும் பாருங்க, நீர்ல வாழக்கூடியது. பியும் டியும் கப்பலுக்கும் வரி குதிரைக்கும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இல்லை. இஎஃப் கேக்குக்கும் மோட்டார் பைக்கும் அவ்வளவு பெரிய சம்பந்தம் இல்லை. அது விடை முதலாவது சரி. இதுல ஏதாவது கேட்கிறாங்க கேட்கலாம். இதுல பாருங்க, அதிக அளவு செங்கோணங்கள் கொண்ட ஒரு தெரிவு செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று, என்ன, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. கிட்டத்தட்ட 6 செங்கோணம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஆகவே சரியான விடை மூன்றாவது. இதுல பாருங்க, வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் போது பிள்ளை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் போது பிள்ளை இடது பக்கம் திரும்பிய தடங்களை தரும். வீட்டில இருந்து இப்படித்தான் பாடசாலைக்கு எதிர போக்குறது. எதிர போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வாரதெல்லாம், இப்ப இங்க இருந்து வரக்குள்ள இங்க இருந்து வரக்குள்ள உள்ள வாரதெல்லாம் மேலதான் வரும். வெளியில வாரதெல்லாம் விடதான் வரும். அதே போல அதுக்கு எதிர வரக்குள்ள வெளியில வாரதெல்லாம் மேலதான் வரும். உள்ள வாரதெல்லாம் விடதான் வரும். மாறி வர அப்ப இடது தானே கேட்கிறாங்க. அது உள்ள வாரதுதான் இடது. அப்ப இது ஒரு இடதா இருக்கும். இடதா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியில வேறு, இதுல ஒரு இடது வேறு, இதுல ஒரு இடது வேறு, இதுல ஒரு இடது வேறு. இங்க இருந்து போற மாதிரி பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது இங்க இருந்து போறத பார்ப்போம். சரியா, இது வேணாது, இது வேணாது. மாறி பார்க்கக்குள்ள வலது இடதா வேணும், இடது வலதா வேணும். அது வலது, வலது, இது வலது, இடது, இடது. இதுல வலதா வந்து எல்லாம் பட்டுவீங்கன்னு சொன்னா எத்தனை இடம்னு சொல்லிடுவேன். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. ഇവിടെ 6 பெயர். யாருக்கு பிரச்சனை இருக்கு அந்த கேள்வி?
என்னன்னு சொன்ன மாதிரி இங்க இருந்து போக்குள்ள வலதா வாரது, இங்க இருந்து வரக்குள்ள இடதா வருது. இங்க இருந்து போக்குள்ள இடதா வாரது, எதிர வரக்குள்ள வலதா வருது. அந்த நிச்சயத்துல ஓகே அந்த கேள்வி. ஆம் சார். ரைட், ஓகே. அடுத்த கவனிங்க. கடிகாரம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியுது சொல்லி கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ரெண்டு மூன்று முறைகள் இருக்கு. ஒன்று வந்து கவனிச்சு கொள்ளுங்க. 12 மணியில இருந்து அது என்ன வந்தாலும் சரி, 12 மணியில இருந்து இதுல கடிகாரத்துல காட்டுற நேரம் எத்தனை மணி என்று சொல்லி பாருங்க. 8:33, கிட்டத்தட்ட 33 இல்லையா? அப்ப 8 மணி 33 கழிப்போம். 30 கழிகள் இல்லையே சார் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 11, இங்க 60 இருக்கும். 60ல 30, இங்க 11ல 3, 3:30 சொன்னா கிட்டத்தட்ட 3:33 வாரது இந்த டைம் ரெண்டு பேர். இல்லாட்டி நான் 12 மணில இருந்து சரியா பாக்குறேன்னு சொன்னா சார் 8:33, முதலாவது விடை. 8:33 கழிக்கும். 60, பாருங்க சரியா. இது ரெண்டாவது விட வேறு. ஆம் சார். சரியா, ரெண்டாவதா வேணுமா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3, அதாவது 11 எட்டு போனா 3:27 வாரது தரும். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள இரு பக்கங்களிலும் உள்ள நிறைகள் சமனாகும். தராசின் இரு தட்டுகளிலும் உள்ள பொருட்கள் நிறைகள் சமனாகும். அதன்படி அந்த கீழே இருக்கிற தொடர்புல எது சரி என்று கேட்கிறாங்க. அப்ப இதுல முதலாவது பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரத்துக்கு ரெண்டு முக்கோணம் சமம். இது நாங்க 4 எடுத்தோம் என்று சொன்னா இது ரெண்டு ரெண்டு அல்லாத சதுரத்தை ரெண்டு எடுத்தோம் என்று சொன்னா முக்கோணம் ஒன்று ஒன்று வரும். இப்ப வேறுங்க முதலாவது சரியா இருக்கு. ஏனென்றா 4 4 8, 4 2 2 8. அது சரியான விடை முதலாவதா இருக்கு. இதை பாருங்க, இது ரெண்டையும் கூட்டி இது வருது, இது ரெண்டையும் கூட்டி இது வருது. அப்ப இது ரெண்டையும் கூட்டுனா 30 வரும். அடுத்த கனெக்ஷன் பாருங்க. அதுல விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. இதை பாருங்க, இதையும் இதுவும் சேர்ந்து இது வந்திருக்கு. அப்ப இதுவும் சேர்ந்து இது வந்திருக்கு. அப்ப இதுல வாரதும் இதுவும் சேர்ந்துதான் வந்திருக்கும். அப்ப என்ன இதுல வித்தியாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இது மட்டும். அதே போல இது வெளியில வருது, இது உள்ள வருது, இது வெளியில வருது, இது உள்ள வருது. அப்படின்னு சொன்னா இது வந்திருக்குன்னு சொன்னா இதை விட்டு போட்டு பாதிக்குன்னு சொன்னா என்ன தெரியும்? முதலாவதுகள் விடைங்க சார். மூன்றாவது விடை சார். எது மகன் விலங்கல்ல? ஏழாவதுகள் விடைங்க சார். ஏழாவதா? ஏழாவது கேள்வி எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 9ஐயும் இந்த இருக்கிற 9ஐயும் 7ஐயும் கூட்டுறீங்கன்னு சொன்னா இந்த 16 வருது.
அதே போல இந்த 9ஐயும் 5ஐயும் கூட்டினீங்க என்று சொன்னா 14 வரும். பிறகு இந்த 14ஐயும் 16ஐயும் கூட்டுனா இதுல விட வரும். 16ஐயும் 14ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 30. சரியா? யார் கேட்டால் டவுட் கேட்டால் கிளியரா? அடுத்த பாருங்க. உருவில் ஒரு சதுரக்குட்டி காணப்படுகிறது. மேற்பரப்பை மை பூசி கோடுகள் வழியே சிறு சிறு துண்டுகளா வெட்டும் போது மை பூசப்படாதுன்னு கேட்கிறாங்க. இதுல எங்களுக்கு தெரியும் மை பூசப்படாதுன்னு சொன்னா உண்டு வரும். இதை பாருங்க, 3 பக்கமும் தீட்டப்பட்டது என்று சொன்னா உச்சிகள் வரும். இது எப்படி என்று கேட்கிறீங்கன்னு சொன்னா வடியா கவனித்துக் கொள்ளுங்க. 1 2 3 நீளம், அகலம் 1 2 3, உயரம் 1 2 3, மொத்தம் 27 குட்டிகள் இருக்கு. 3 தர 3 தர 3. இதுல 3 பக்கமும் தீட்டப்பட்ட என்று கேட்டா பிள்ளைகள் உச்சிகள் வரும் 8. 2 பக்கம் தீட்டப்பட்ட என்று கேட்டா விளிம்பு வரும் 12. ஒரு பக்கம் தீட்டப்பட்ட என்று கேட்டா முகம் வரும் 6. இவ்வளவை கூட்டுனீங்கன்னு சொன்னா 26 வரும். மொத்தம் 27 குட்டியில இருந்து 26 கழிச்சீங்கன்னா ஒரு குட்டிக்கு களவண்டு பட்டிருக்காங்க. எனக்கு பிரச்சனை இருக்கா? அடுத்த கேள்வியை பாருங்க. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2016 ஒரு லீப் வருடம். கடைசி இலக்கம் 16 நாளால பிரிக்கீங்கன்னு சொன்னா மீதி 0 வரும். 4 மீதி 0 வரும். அதாவது ஒரு லீப் வருடம். லீப் வருடம் என்னன்னு சொன்னா ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கும் என்று சொன்னா டிசம்பர் 31 அடுத்த நாள் முடியும். அதாவது புதன்கிழமைக்கு அடுத்த நாள் முடியும். அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த வருஷத்துல 53 இருக்கும். மற்றெல்லாம் 52 இருக்கும். சாதாரண வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்குமெண்டா அதுல நடுநாள் 183வது நாள் ஜூலை மாசம் 2ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி எல்லாமே புதன்கிழமையா இருக்கு. அந்த புதன்கிழமை மட்டும் சாதாரண வருஷத்துல 53 வரும், மற்றெல்லாம் 52 வரும். இதை விட அதுல ஆண்டு தசாப்தத்துல ஆண்டுகள்ல பெரிய கேள்விகள் வராது. அதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க. உருவில் செவ்வகமானது சதுரங்களை கொண்டு உருவாகி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி எப்படி என்று சொன்னா பிள்ளைகள் வடிவா கவனிங்க. கையை கால வச்சு பிரிக்கலாம். இங்க பாருங்க, செவ்வகத்தின் இத்தனை சம அளவு கோடுகள் இருக்குன்னு பாருங்க. இதை போல இத்தனை கோடுகள் சுற்றளவு 1 2 3 4 5 6 7 8 9 10 கோடு. இந்த 10 கோடால பிள்ளைகள் இந்த 140 சென்டிமீட்டர் சுற்றளவு வந்திருக்கு. அப்ப 140 10ஆல பிரித்தீங்கன்னா ஒரு கோட்டின் நீளம் 14 சென்டிமீட்டர். அப்படி என்ன சொன்னா ஒரு சதுரத்துல பரப்பளவு தானே கேட்கிறாங்க. பரப்பளவுக்கு நீளம் 14, அகலம் 14. அதான் வாய்ப்பாடு. நீளம் தர அகலம். பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு? நீளம் தர அகலம். நாங்க ஒரு கோட்டின் நீளம் கண்டுட்டோம் என்று சொன்னா 14 கண்டுட்டோம் என்று சொன்னா 14
14ஆல பெருக்கி விட்டபடி சொன்னா விடவே 196. இதுல ஏதாவது டவுட்? இது ஒரு 2 வருஷம் பாஸ் பேப்பர்ல கேள்வியா வந்திருக்கு, கடைசி கேள்வியா வந்திருக்கு. சரியா, என்ன செய்யணும்? சுத்தி இருக்கிற கோடுகளை எண்ணணும். ஏன்னா சுற்றளவு தானே கேட்கிறாங்க. அப்ப சம அளவா இருக்கிற சுத்தி வர இருக்கிற கோடுகள் எண்ணிக்கை 10. அந்த 10ஐயும் கூட்டிட்டா 140 வந்துருக்கு. 140 10ஆல பிரிச்சோம்னா ஒரு கோட்டின் நீளம், அதாவது சதுரத்தின் ஒரு கோட்டின் நீளம் 14. அப்படி என்று சொன்னா நீளந்தர அகலம் வாய்ப்பாடு பரப்பளவு காண்றதுக்கு வாய்ப்பாடு என்ன? நீளந்தர அகலம். அப்ப 140 10ஆல பிரிச்சா 14 வரும். அத 14 பெருக்கி விட்டா விட படிக்கிறத கிளியரா படித்துக் கொள்ளுங்க. சரியா, அதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா, பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொலசி பாஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். மேற்பரப்ப பாருங்க, இந்த கோட்டுன்றது உண்டு, இதுல 2, இது 3, இது 4, 5, இந்த கோடோட 6, இது 7, இதோட 8, இதோட 9, இதோட 10, இதோட 11, இந்த கோடோட சேர்த்து 12. அதோட முன்பக்கம் உண்டு பின்பக்கம் உண்டு பிளஸ் 2 கூட்டி விட்டீங்கன்னா விட எத்தனை கோடு இருக்கோ அதை எண்ணிட்டு 2 கூட்டி விடுறது. இதுதான் மேற்பரப்பு காண்றதுக்குரிய ஷார்ட்கட். கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த step. உரலை பயன்படுத்த உலக்க வேணுமெண்டா வள்ளத்தை பயன்படுத்த துடுப்பு வேணும். கஷ்டப்படாம இருக்கும். கவனிங்க, இதுல பாருங்க, கோலத்துக்கு இப்ப இதுல உரல் உடுக்குன்னு சொன்னா வள்ளம் துடுப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள வாரது அப்படியே வெளியில வருது, வெளியில வாரது உள்ள வருது. அதே மாதிரி இது ஒரு கனெக்ஷன். அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள வாரது வெளியில வருது, இது உள்ள வருது. அப்ப விட என்ன வர போகுது? 2 இத பாருங்க, வடக்கு நோக்கி வாரது அப்புறம் இதுல கிழக்கு நோக்கி வருது, தெற்கு நோக்கி வாரது இதுல மேற்கு நோக்கி வருது. இப்ப வடக்கு நோக்கி வந்தா கிழக்கு நோக்கி வரணும், கிழக்கு நோக்கி வந்தா மேற்கு நோக்கி வரணும். விட எது வேற? இந்த அம்புக்குறி என்ன, இதுகளை கண்டா நீங்க எதோட உடனே கனெக்ட் பண்ணுவோம்னா திசையை பார்க்கும். திசையில வச்சு கொண்டுதான் அந்த கேள்வியில் போடுவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், அதை செய்தீங்கன்னா சரி. முச்சக்கர வண்டிகளும் கார்களுமாக 12 இருந்தது. முச்சக்கர வண்டியும் காரு, முச்சக்கர வண்டிக்கு 3 சக்கரம், காருக்கு 4 சக்கரம். இவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 39. கார்கள் எண்ணிக்கை கேட்டா இல்லையா? 3 படிமுறையில செய்யறது. முதலாவது படியா கவனிங்கோ. முதலாவது படிமுறையில் என்ன செய்யணும்னு சொன்னா 12 காரும் முச்சக்கர வண்டியும் சேர்த்த எண்ணிக்கையை போடுங்க. காரை கேட்டா அதை முச்சக்கர வண்டியில சில்லால பெருக்குங்க. முச்சக்கர வண்டியை கேட்டா அதை கார சில்லால பெருக்கணும், மாறி மாறி பெருக்கணும். இப்ப இதுல காரை கேட்டபடியா நாங்க முச்சக்கர வண்டியால சில்லால பெருக்குவோம். பெருக்கிறப்பட்டு சொன்னா 36. இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா இந்த 2 சில்லுகள் எண்ணிக்கை 39ல இருந்து 36 கழிக்கணும்.
கழிச்சா 3. பிறகு அந்த 3 என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த முச்சக்கர வண்டிக்கு 3 சக்கரம், காருக்கு 4 சக்கரம், ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து 1. அப்ப 3 ஒன்றால பிரிக்கணும். ஜிஸ்டிக்கா எல்லாத்தையும் எழுதியணும். சரியோ? எனக்கு செய்முறை சொல்லணும். இது விளங்கப்படுத்தி முடியும். அப்ப விடை 3. அதே போல வழியா கவனிங்க, என்ன செய்த நான் முச்சக்கர வண்டியும் காரும் சேர்த்த எண்ணிக்கையை போட்டு காரை கேட்டபடியா அதை முச்சக்கர வண்டியில சில்லால பெருக்கிறாங்க. 36. 36ல இருந்து மொத்த சில்ல கழிச்சன 3. பிறகு அதை வித்தியாசத்தால பிரிச்சன. அவ்வளவு. இதை மற்ற செய்யணும் என்றாக சொன்னீங்கன்னா செய்து காட்டலாம். அல்ல உங்களுக்கு விளங்கிட்டு நாம அடுத்ததுக்கு போகல. விளங்கிட்டு சார். அடுத்தது பாருங்க. ரோசி மீனாவும் பேருந்து பயணம் செய்கின்றனர். ஒருவருக்கான பேருந்து கட்டணம் ரூபாய் 265 ஆகும். இருவருக்குரிய பேருந்து கட்டணம் எவ்வளவு? அது லேசான கேள்வி இல்லையா? ஆம் சார். பெருக்கு 265 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விட வேறு. அப்ப அதுக்குரிய விடை 530. கார்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கின் வரிசையில் உள்ள அடுத்தது பாருங்க. இதுல 530 விட வேறு. அடுத்தது கால்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கு என்று சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நுழம்புக்கு பூச்சிகள் என்றபடி 6 கால், மயிலுக்கு 2 கால். அப்ப 6 2 வேற அது இல்லையா? அப்ப அந்த விட பிள்ளை. ஆமைக்கு 8 6. அப்ப இதுவும் வேற 6. விடை 3ஆவது சரி. மயிலுக்கு 2, ஆமைக்கு 4, இதுக்கு 6. விடை 3ஆவது சரி. ஒரு புத்தகத்தில் எப்போதும் இருப்பது பக்கங்கள் இருக்கு. பக்கங்கள் இல்லாம புத்தகம் இருக்காது. இதுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுது. இதுக்கு வகுத்தல் வேறு. 340 7ஆல வகுத்தா 49 வேறு. 7ஆல பெருக்குனா 49 வேறு. விடை 2. நிமலன் மணி பாண்டி 2 பிள்ளைகள் 343. இதால பார்த்தீங்கன்னா 49 வேறு. 7ஆல பெருக்குறீங்கன்னா 49 வேறு. அப்ப இதுக்கு இது சமம். நிமலன் மணி பாண்டி என்ற மூவரில் இதுவரை ஆசிரியர் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு நாங்க வாழ்த்து மடல் எல்லாம் படிச்சிருக்கிறோம் எல்லாம். இருக்கா? அந்த மெதட்டை தான் என்ன செய்யணும் நாங்க இதுக்கு பயன்படுத்தணும். கவனிச்சு கொள்ளுங்க. இதுல நிமலன் மணி பாண்டி என்றதுல வழியா கவனிக்க முடியாது. நிமலனும் மணியும் உண்டா தெரிவு செய்யலாம். இப்படித்தான் பாருங்க. நிமலனோட மணியும் பிறகு நிமலனோட பாண்டி பிறகு மணியோட பாண்டி. இதுவரையில் ஒருவரை தர தெரிவு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப 3 பேர் என்றபடியா 3 2 6 6 2ஆல பிரித்து விட்டீங்கன்னா விட 3 முறையில தெரிவு செய்யலாம். யாரு? நிமலனும் மணியும், நிமலனும் பாண்டியும், மணியும் பாண்டியும். சரி, இதுக்கு என்னன்னு சொன்னா 3 பேர் என்று சொன்னா 3 கையுலுக்களுக்கு பாக்குற மாதிரி பாக்கணும். 3 2 6 6 2ஆல பிரிக்க விட வேறு. இத பாருங்க. முடியறதுல தொடங்குது. அம்பு புத்தி இது இப்படி வருது. சுமந்து
அப்ப இதுல கையெண்ணாவுல முடியணும், தூணாவுல தொடங்கணும். அப்ப என்ன விட வேணும்? துதிக்க. துதிக்கு. திருகு என்ற சொல்லுக்கு பதிலா இட வேண்டியது என்னன்னா, முன்னுக்கு தீனாவும் கடைசியில கூனாவும் வர சொல்லு. திக்கு. இப்படித்தான் பாக்குறதா இந்த கேள்விகள் வந்தா? இந்த பாத்தத்திலேயே ஆக 2 தான் கஷ்டமான கேள்வி பண்ணி, மற்ற எல்லாமே என்ன ஈஸியான கேள்வி. அப்ப அது எல்லாம் அடுத்தது பாருங்க. இந்த- இந்த- அது வேணும், அது வேணும். அதுல இது சத்தம் வரும். இந்த அப்படி கவனிச்சு கொள்ளுங்க. பின்வருவற்றை ஒழுங்குபடுத்துக. முதலாவது பாருங்க, சி பலூனை காற்றால் நிரப்பினேன், டி பலூன் வெடிக்கவில்லை, ஏ குண்டூசியால் குத்தினேன். அது வராது. என்ன? ஆம் சார். முதலாவது பாருங்க, பலூனை காற்றால் நீ நிரப்பினேன், பலூனை அதன் மீது செலட்டேப் ஒட்டினேன், அதன் மேல குண்டூசிய குத்தக்குள்ள பலூன் வெடிக்கல. உண்மையா நீங்க செய்து பாத்தீங்கன்னா அது உண்மையா வெடிக்கா. ஆ. சரியா? ரைட். அதுல கவனிச்சு ஆம் கொள்ளுங்க. சார், இந்த செய்து ஓடுறதுக்கு பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா விடை right. அடுத்தது கவனிங்க. பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு பிடிஎஃப் பதிலாக ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளது. அவ்விலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதட்டும். Right. இதுல எப்படி பார்க்கணும்டா பிள்ளைகள்? டிக்குரியதானே கேட்கிறாங்க. அப்படியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த டி முதலாவதுலையும் வந்திருக்கு, இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்கு. இப்ப இதுல எங்களுக்கு 2 தரம் வந்தபடியா இந்த ஒன்று டிக்குரிய எழுத்து இல்லைன்னு தெரியும். அடுத்தது எஃப் வந்திருக்குது, இங்க டி வந்திருக்குது. அப்ப இதுல 3 வந்திருக்குது. அப்ப இது வராது. அப்ப இதுக்குரிய இலக்கம் அப்படியே பாப்போம், கவனிச்சு கொள்ளுங்க. பிடிஐஎஃப்என் என்ற எழுத்துக்கு பதிலாக 1 2 3 இலக்கங்கள் இதே ஒழுங்கு நீடப்பட்டுள்ளது. ஒழுங்கு இல்லாம தான் தந்திருக்கிறோம். ஏன்னா டிக்கு பதிலாக இடப்பட்டுள்ள இலக்கம். இதுல பாத்தீங்கன்னா டி கடைசியா வந்திருக்கு, 5 வந்திருக்குது, அங்க டி வந்திருக்குது, 4 வந்திருக்கு. இதுல எங்களுக்கு தெரியும் 2 தரம் வந்திருக்கிற படியினால இந்த ஒன்றுதான் ஈக்குரியல். ஈக்குரியலாம் பெட்டரா. இப்ப இதுல வந்திருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா பிடி வந்திருக்கு. இங்க 2 3 5 இருக்கு. இங்க எஃப்டி வந்திருக்குது, அதுக்கு 3 4 இருக்கு. ஒன்று விடை 3 வரலாம், அல்லது 5 வர சாட்சி. அப்ப விடை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டுலயும் பொதுவா வந்திருக்கிறது 3. அப்ப விடை 3 இருக்கு. அது எப்படி என்று விளங்குதா? என்னடா பிள்ளைகள், இதுலயும் டி வந்திருக்குது, இதுலயும் டி வந்திருக்கு. அப்ப இது 2 தவிர, அதாவது அந்த மற்ற இலக்கங்களை தவிர பொதுவா வந்திருக்கிறது 3. அதே சார் அதுலயே அப்ப இலக்கம் 4க்கு பதில் இடக்கூடியது என்னவா இருக்கும்? எஃப். எஃப் இருக்கு. இதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். இப்படித்தான் அது இப்படி கேள்வி ஒழுங்கின்றி தந்தா இப்படித்தான் பாக்குறதா. அடுத்த பாருங்க, 4 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்த நேரங்கள் பின்வருமாறு கடிகாரங்களில் காட்டப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு முதலில் வருகை தந்த நபருக்கும் இறுதியான நபருக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. முதலாவது டைம் சொல்லுங்க பாவம். எத்தனை மணி? 7 மணி இல்லையா? அடுத்த ஆள்ற டைம் என்ன? 6:45. அடுத்த ஆள்ற டைம் என்ன? 6:15. அடுத்த கடைசி ஆள்ற டைம் என்ன? 7:25. இதுல ஃபர்ஸ்டா வந்தது யாரு? 6:15க்கு வந்தார் இல்லையா? செகண்டா வந்தால், கடைசியா வந்தால் யாரு? 7:25க்கு வந்தார்.
அதுல 6:25 இல்லையா? ஆம் சார். 6:25, 6:15. அப்ப 6:15க்கும் 7 மணிக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? 45 நிமிடம். இம்மான் நால்வரையில் பாடசாலைக்கு வருகை தந்தவர் ஒழுங்கு வரிசையில் காட்டுவது. ஃபர்ஸ்டா வந்தது யாரு? அண்ணன். கண்ணன். செகண்டா வந்தது அமுதா ஏன்னா. அடுத்தது ஓ. தேர்டா வந்தது கீதா. கடைசியா கீதா. வந்தது முரளி. விடை மூன்றாவது விடை சார். அடுத்தது 31 கேள்வியை பாருங்க. சதுரமுகினாக்க பயன்படுத்தப்பட்டுள்ள வலை அமைப்பு கேட்கிறாங்க. இதுல பெரிய எம்முக்கு மேல என் வருது, எம்முக்கு சைட்ல வருது. விடை முதலாவது சரி. எம்முக்கு மேல என் வருது, இந்த வருது. எம் ஓகு சைட்ல வருது. விடை முதலாவது சரி. வரிப்படத்தை அவதானித்து ஏக்கும் பிக்கும் இவங்க 2 பேரும் திருமணம் செய்து இவரும் 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 தான் அவருக்கு பிள்ளையா இருக்கும். அவங்க 3 பிள்ளைகளா இருக்கு. ஈ என்ற எழுத்தின் மாமி யார் என்று கேட்டா, ஈ என்ற எழுத்துல மாமி ஈயா இருக்கலாம். ஆனா இது உங்களோட அப்பாவா இருக்கலாம், இத பிள்ளையா இருக்கலாம், இது அப்பாட தங்கச்சியா இருக்கலாம். அப்ப அப்பாட தங்கச்சி நாம என்ன சொல்லுவோம்? மாமி என்று சொல்லுவோம். மகேஸ்வரன் ஒரு ஆண் பிள்ளையாவார். அவருடைய அக்காவிற்கு இருக்கும் சகோதரிகள் எண்ணிக்கை 3. அக்காவுக்கு சகோதரிகள் 3. அக்காவோட சேர்த்து 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. மகேஷுக்கு இருக்கும் சகோதரிகளின் எண்ணிக்கை 4 இருக்கு. ஏன்னா அவட அக்காவை நாங்க சேர்க்கோம். இதுல யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். அடுத்த பாருங்க. நாதரிடம் 230 ரூபாய் உள்ளது. அவரிடம் 100 ரூபாய் 50, 20 தாள்கள் மட்டுமே உள்ளது. 20 ரூபாய் தாள்கள் எத்தனை என்று சொல்லி கேட்டா அப்படியே 5 இருக்கு. 5 20 ரூபாய் இருந்தா 20 100 ரூபா. அப்ப 100 ரூபா உண்டு 230 என்ன? 100 ரூபா ஒன்று இருக்கும் கட்டாயம். 100 ரூபா கட்டாயம் ஒன்று இருக்கும். 50 ரூபா 2 இருந்தா 200 ரூபா. 200 ரூபா அங்கால 30 ரூபாய் இருக்கணும் இல்லையா? அப்ப 4 வந்தா தான் விட வேறு. சொல்லுங்க. 4 வந்தா தான் விட வேறு. எப்படி என்றா 4 இருந்தா 80 ரூபா வேறு. 180 180 கூட்டி விட்டா விடை 230. சரிதானே? இப்ப 4 இருக்கணும். இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா விடையே வச்சுக்கொண்டு பாக்குற பிள்ளைகளா. 36க்கு விடையே சொல்லுங்க பாபு. 36க்கு எண்ணி பாருங்க. 2ஆவதா? இதுல பாதி 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 சார் இதுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. விடை 3ஆவது சரி. இதுல பாருங்க, ஜனவரி 31 நாள், மார்ச் 31 நாள், மே 31 நாள், ஏப்ரலும் ஜூனும் 30 நாள். அப்ப வேறுபடுறது இதா இருக்கு. இத பாருங்க, கிராம் கிலோகிராம் மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் தூரத்தை அளக்கிறது. இது நிறைய அளக்கிறது. இது மட்டும் கொள்ளளவு கனவளவு கொள்ளளவு அளக்கிறது. 2 கல்வியும் திறன்புக்குள்ள இருந்தது சார். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இதுக்கு கடைசி கேள்வி 300.